Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி இயங்குகிறதுன்னு சொல்றாரு. இப்படிதான் இயங்குகிறதுன்றார். விதைக்கிறவன் என்னத்தை விதைக்கிறான்? வசனத்தை விதைக்கிறான். வசனம் விதை, இருதயம்தான் அந்த நிலம். அப்போ இந்த வாயை உபயோகப்படுத்தி நான் சொல்ல சொல்ல வசனத்தை சொல்ல சொல்ல என்ன பண்ணுகிறேன்? என்னுடைய இருதயத்துக்குள்ள அந்த காரியங்களை, தேவனுடைய சித்தத்தை நான் பதிக்கிறேன். என்னுடைய சுகம், வாழ்வு, வெற்றி, ஜெயம் இவைகள் அப்படியே என்னுடைய இருதயத்தில் என்ன ஆகிடுது? பதிவாகிடுது. இந்த காப்பிங் மிஷினில் ஒரிஜினலில் வச்சா எப்படி அதை அப்படியே கேப்சர் பண்ணுதோ, அது அந்த வெளிச்சம் கேப்சர் பண்ணுதோ, அதுபோல் அங்கே கேப்சர் ஆகிடுது. இதே இயேசு போதிக்கிறார் பாருங்க. இன்னொரு இடத்துல திருப்புங்க, மத்தேயு 12 35 நல்ல மனுஷன் என்ன சொல்லுங்க? நல்ல மனுஷன். யார் நல்ல மனுஷன்? அவர் ரொம்ப நல்லவருங்க. அப்படி இல்லை. யார் நல்ல மனுஷனுக்கு? நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்லா கவனிங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி போதனையை காட்டோன்னே, பிரதர் என்ன பிரதர் உலக பிரகாரமான போதனையாக இருக்குது இது, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நாமளே எல்லாம் நல்லதெல்லாம் உண்டாக்கிடலான்றீங்க, நமக்கு நல்லதெல்லாம் நாமளே பிறப்பிச்சிடலாம், நாமளே உண்டாக்கிடலான்றாங்க. அப்போ மனுஷன் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் க்ரீச்சர். அவன் எல்லா நன்மைகளும் அவனுக்குள்ளேயே இருக்குது, எல்லாம் அப்படியே அவனே உண்டாக்கிடலாம், அவனே போதுமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் போதிக்கிறீங்க. தப்பாச்சே அப்படிங்கிறாங்க. அப்படி போதிக்கவே இல்லை. நாங்கள் அப்படி போதிக்கவே இல்லை. நாங்கள் என்ன போதிக்கிறோம்? ஏன் இது வேலை செய்யுது? ஏன் வசனத்தை இருதயத்தில் போட்டால் அது இருதயத்தில் பதிவாகி அப்படியே வாழ்க்கையில் அது வாழ்க்கையே அந்த வசனத்தின்படி ஆயிடுது. எப்படி ஆகுது? அது காப்பிங் மிஷின் மாதிரி எப்படி வேலை செய்யுது? இங்கே இருக்கிற அந்த ஒரிஜினல் உள்ளே இம்ப்ரிண்ட் ஆகி அப்படியே வாழ்க்கையில் பிரிண்ட் ஆகுது. எப்படி அது? எப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ணலைங்க. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் அதை உண்டாக்குற மொழிய நாமளாக ஒன்றும் செல்ஃப் சஃபிஷியன்ட் நான் சொல்லலை. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் வேதவசனம் நிச்சயமாக சொல்லுது, மனுஷன்தான் அதை நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை கொண்டு வருகிறது என்பது கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ராஜ்யத்தை உங்களுக்குள்ளே வச்சதன் மூலமாக உங்கள்கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்துட்டார். நீ என்ன பண்ண போகிற? வசனத்தை வச்சு என்ன பண்ண போறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்றார். நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணணும்? நல்லவங்களாம் கவனிங்க. யார் நல்ல மனுஷன்? இந்த நல்ல வார்த்தைகள், ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் என்று எல்லா நல்ல காரியங்களை குறித்த நல்ல வார்த்தைகளை, நல்ல வாக்கு தத்தங்களை எடுத்து இருதயத்தில் வச்சு நல்ல காரியங்களை உண்டாக்குகிறவன் தான் நல்ல மனுஷன். யார் பொல்லாத மனுஷன்? பொல்லாத மனுஷன் யார்? பொல்லாதையாக பிறப்பிக்கிறான் பாருங்க. நாள் முழுக்க நெகட்டிவாக பேசி, அது இல்லை, போச்சு, முடியாது, நம்மளுக்கு ஆகாது, நம்மளால் முடியாதுன்னு சொல்லி 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 அதே வாழ்க்கையில் உண்டாகுது பாருங்க. இது போய் இதுதான் ஒரிஜினல். எது? ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு நடக்காதுங்க. அது நான் சொன்னாமா உங்களுக்கு நடக்காது? இல்லைங்க, உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது, எனக்கு நடக்கலைங்க. அது நடக்காதுன்னு தான் நான் சொல்கிறேனே. நடக்கவே நடக்காது. ஏன்னா ஒரிஜினல் என்ன? உங்களுக்கு என்ன பதிஞ்சிருக்குது? ஒரிஜினல் நடக்காதுன்றது தான் ஒரிஜினல். அப்போ காப்பி எப்படி வரும்? ஒரிஜினல் நடக்காதுன்றப்ப காப்பி எப்படி நடக்கும்னு வரும்? வராது. நான் ஒன்றும் இல்லைங்க, குப்பை, தூசி, பூச்சி, புழு. அப்புறம் காப்பி எப்படி வரும்? குப்பை, தூசி, பூச்சி, புழு, அதுதான் வரும் காப்பி. ஒரிஜினல் என்னவோ தான் காப்பி. இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் தான் நடக்காமல் பண்ணிடுறீங்களே. ஒரிஜினல் இந்த அளவில் இருக்குது. இருக்கீங்களா?
பாருங்கள், நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்கு வேண்டிய அத்தனையும் உண்டாக்கி தரக்கூடியதாக இருக்கிறது. இப்படி தான் கர்த்தர் ராஜ்யத்தை வச்சுட்டார். தேவனுடைய ராஜ்யம் வசனத்தை விதைக்கிறவனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்யுது. இந்த ராஜ்யம் எல்லா சிட்டிசனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஒரு ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யம் மனுஷனுக்குள்ளே இருக்குதான். இது என்னுடைய எல்லா தேவையும் சந்திக்குது. எப்படி சந்திக்குது? இந்த வார்த்தையின் மூலமாக. அந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? வசனத்தை விதைக்கிறவனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விதைக்கிறான், அது அப்படியே விளையுது. அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி அவனுக்கு உண்டாகுது. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் தேவனுடைய ராஜ்யம் எல்லா தேவைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். தேவனுடைய ராஜ்யம் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுதுன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்னென்னா பரலோக ராஜ்யம்னு நினச்சிக்கிறாங்க. அதை பரலோகத்துக்கு போனோடனே எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் தான் சொல்கிறீங்க பிரதர், அதுக்குள்ளே தான் போக போகிறேன் நான். செத்த பிறகு தேவனுடைய ராஜ்யத்துக்கு, செத்த பிறகு நீங்கள் போகிற தேவனுடைய ராஜ்யத்தை சொல்ல நான். இப்போ உலகத்துக்குள்ளே நமக்குள்ளே வந்திருக்குது தேவனுடைய ராஜ்யம். இயேசு சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் வந்துருக்கு. அதை சொல்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாகன்னு சொன்னார். பாருங்கள், எதை சொன்னார்? அப்படி ஜெபம் பண்ண சொல்கிறார். எப்போ? அப்படின்னா சீக்கிரம் பரலோகம் போகணுன்னு ஜெபம் பண்ணுங்கன்னாரா? கிடையாது. இந்த பூமியிலே அந்த பரலோக சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ செய்யப்பட வேணும்னு தான் ஜெபம் பண்ண சொல்கிறார். அந்த ராஜ்யம் இங்கே என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் செய்யப்பட வேணும்னா ஜெபம் பண்ண சொல்கிறாரு. எப்போவுமே கர்த்தருடைய சித்தம் அந்தையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும், ஆதி ஆமத்திலேருந்து முதல் அதிகாரத்துலேருந்து ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கர்த்தருடைய சித்தம் என்னன்னா பரலோகத்தில் நடக்கிற மாதிரியே இங்கே நடக்கணும்னு. அதனால தான் ஏதேன் தோட்டத்தையே பரலோகம் மாதிரியே ஆக்குனார். வெளிப்படுத்தல் 21-22 வாசத்து பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் மாதிரி தான் இருக்கும். அது பரலோகத்தை மாதிரியே இங்கே ஒரு காப்பி உண்டாக்குனார். பரலோகத்தை காப்பி தான் ஏதேன் தோட்டம். மனுஷ வாழ்க்கை பரலோகத்தினுடைய காப்பியாக இருக்கணும். பரலோக சித்தத்தினுடைய காப்பியாக தான் அந்த பூலோகத்தில் மனுஷ வாழ்க்கை இருக்கணும் தான் தேவனுடைய சித்தம். நம்மளெல்லாம் வெளிப்படுத்தல் 21 வாசத்து காமிக்கிற 2ஆம் வசனம் யோவான் சொல்கிறார் பாருங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பரிசுத்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். நல்லா கவனிங்க. எதுக்கு அங்கேருந்து இங்கே இறங்கி வருது? ஏன்னா அந்த பரலோகம் தான் இங்கே இருக்கணும்னு அவருக்கு விருப்பம். இந்த பூமி பரலோகம் மாதிரி இருக்கணும்னு விருப்பம். அதனால ஒரு நாள் என்ன பண்ண போகிறாராம், பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த நகரத்தையே கொண்டாந்து இம்போர்ட் பண்ண போகிறார். இங்கேயே கொண்டாந்து இறக்கிட போகிறாரு. ஹலோ, அந்த நகரத்தை அங்கே வச்சுக்கிட்டு நீ அங்கே வாங்கல, அங்கேருந்து இங்கேயே கொண்டு வந்துடுறாராம் அவர். இங்கே இன்னும் கொஞ்சம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஜனங்கள் மத்தியில் அவர் இருப்பார். இவர் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், அவர் இவருடைய தேவனாக இருப்பார், அவர்களை ஆளுவார், அவர்களுக்கு எல்லா தேவையும் சந்திப்பார்னு அப்படி இருக்கு. அப்போ பாருங்கள், அன்னைக்கு மட்டும் இல்லை இன்றைக்கும் அப்படி தான் செய்கிறார் என்று தான் வேதவாசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யன்றது இப்போ நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ராஜ்யம். அப்போ இப்படி தான் வேலை செய்யுது. தேவனுடைய ராஜ்யம் வசனத்தை விதைக்கிறவனுக்கு ஒப்பாக இருக்கிறது. இருக்கீங்களா? இப்போ எத்தனை பேர் வசனத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்படி தான் வேலை செய்யுது ஆவிக்குரிய. இப்படி தான் வெற்றி வாழ்வெல்லாம் உண்டாகிறது. விதை எது? வசனம். நிலம் எது? இருதயம். எப்படி விதைக்கிறது? சொல்லி தான் விதைக்கணும். சொல்லும்போது என்ன ஆகிறது? இந்த ஒரிஜினல் இங்கே போய் பதிஞ்சிருது. பதிஞ்ச உடனே என்ன ஆகிறது? இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது இந்த வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகிறது. இது அப்படியே காப்பி ஆகிறது. இதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார்.